பதிவுல பாத்திருந்தோம் இல்லையா, ஈரானோட டிஃபென்ஸ் தரப்புல இருந்து இது போல அவங்களோட ட்ரைனர் ஏர்கிராஃப்ட டேக் ஆஃப் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்ததுன்னு. டேக் ஆஃபும் பண்ணியாச்சு, சோதனையும் பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லா அதோட பிளைட்ட முடிச்சுட்டு தரையிறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த கட்ட டெஸ்டிங்க்கு போவோம், எல்லாம் நல்லபடியா இப்ப வரைக்கும் வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு பிக்சரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பிக்சர் உங்களுக்காக. இந்த யாசின் ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஆல்ரெடி சோதனை பண்ணப்பட்டது, அது அதிநவீனமாக்கப்பட்டு இப்ப ஈரான் திரும்பவும் சோதிச்சு பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா புது புது மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அட்டாச் பண்ணி ஏவுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா பைலட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப ஈரானும் ரஷ்யாவும் அதிக அளவுல இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுல டீலிங் போட்டிருந்தாங்க. அதுக்கான ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் சமீபத்துலதான் ஈரானுக்கு வந்திருந்தது. இப்ப ஈரானே ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட வந்து டிசைன் பண்ணி இப்போ சோதனை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட விமானங்கள்லாம் வந்துச்சுன்னா இவங்களே இதுக்கப்புறம் 5th ஜென் 6th ஜென் இதெல்லாம் டெவலப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. கூடிய சீக்கிரம் செய்யணும், செஞ்சாதான் இந்த மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் அமைதி வரும். அப்படி இல்லைன்னா இப்படியே தான் எப்பவும் இருக்கும். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து உக்ரைனுக்கு அதிக அளவுல உதவிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் செக் ரிபப்ளிக். அப்படி எந்த அளவுக்கு உதவிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு T-72 டேங்க், BMP-1 வெஹிக்கல்ஸ், ஹெவி ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் உக்ரைனுக்காக செஞ்சு கொடுக்கறது, ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, அம்யூனிஷன் செஞ்சு கொடுக்கறது, ஆர்பிஜி ராக்கெட்ஸை கொடுக்கறது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற மிசைலை செஞ்சு கொடுக்கறதுன்னு பல வகையான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல விதமான மிலிட்டரி எய்டுகளையும் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்படி எந்த அளவுக்கான எய்டு கொடுத்துக்கிறாங்கன்னா, 1.8 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வர்த்துக்கான மிலிட்டரி எய்ட செக் ரிபப்ளிக் மட்டும் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில உக்ரைன் சமீப காலமா இந்த செக் ரிபப்ளிக் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருக்கிறாங்க. என்னப்பா செக்கு, எங்களுக்கு கொடுக்கற மாதிரியே ரஷ்யாவுக்கும் கொடுக்கறியாமே நீயே? MI-8 ஹெலிகாப்டருக்கு தேவைப்படக்கூடிய சில உதிரி பாகங்களை செக் ரிபப்ளிக் செஞ்சு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே பாகங்களை நீங்க ரஷ்யாவுக்கும் பேக் பண்றீங்களாமா அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை கேட்டோடனே செக் ரிபப்ளிக் அதிக அளவுல கொந்துருச்சு, நிராகரிச்சிருக்காங்க. சும்மா என்னத்தையாச்சும் பேசிட்டு இருக்காதப்பா அப்படின்னு. இதுல மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த உக்ரைன் என்ன சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த செக் ரிபப்ளிக் அவங்க செய்யக்கூடிய ஆயுதங்களை இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, அங்கிருந்து ரஷ்யாவுக்கு போகுது அப்படின்ற குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. இந்த கத்தி நேர செக் ரிபப்ளிக் வீசிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கத்தி இந்தியாவை நோக்கி வீசப்பட்ட கத்தி அப்படிங்கிறது தான் பல அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப ரஷ்யாவோட MI-8 ஹெலிகாப்டர் சமீபத்துல உக்ரைனுக்குள்ள வந்து லேண்ட் ஆச்சு. அது வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்றாங்க, இல்ல அது தெரியாம போயிடுச்சுன்றாங்க. ரெண்டு டிஃபரெண்டான கதை இருக்கு. அது எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப பாலிடிக்ஸா இருக்கனால நான் அதுக்குள்ள போல, அதை பத்தி கவரும் பண்ணல. ஆனா ஒரு MI-8 ஹெலிகாப்டர் உக்ரைனுக்குள்ள அப்படியே லபக்குன்னு வந்து சேர்ந்துருச்சு. அந்த MI-8 ஹெலிகாப்டர் எடுத்து சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த MI-8 ஹெலிகாப்டரோட மிக முக்கியமான, அவ்வளவு தேவையில்லை பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்சிலரி பவர் யூனிட். எப்படி இந்த ஹெலிகாப்டர் வந்து பவர் ஆஃப் இருக்கும் போதோ, டேக் ஆஃப் ஆகாம இருக்கும் போதோ, இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய பவரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு கருவி. இந்த ஆக்சிலரி பவர் யூனிட் தான் செக் ரிபப்ளிக் ரஷ்யா ஏற்றுமதி பண்றாங்க, அதுவும் இந்தியா போன்ற பல நாடுகள் உதவியால அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுல முதல் விஷயம் என்னன்னா, இந்தியா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை மீறிடுச்சுன்ற குற்றச்சாட்டை இந்த உக்ரைன் மறைமுகமா வைக்கிறாங்க. அப்போ சாங்ஷன்ஸ் இந்தியா மேல போடுங்க அப்படிங்கிறதுக்கான பிரஷரா அது. ஏன்னா நம்ம இதுக்கு பதில் சொல்லவும் முடியாது, அவங்க டைரக்டா நம்மள சொல்லல, புரியுதுங்களா? அப்படியே இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தன மாதிரி அப்படியே ஒருத்தங்க ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நம்மளை பத்தி கமெண்ட் பண்ணி பேசுவாங்க இல்லையா? அது போல இந்த உக்ரைன் செஞ்சுட்டு இருக்கு. இதனால நம்ம நாட்டோட பேரு டேமேஜ் ஆகுது. நம்ம டைரக்டா எதுவும் பேச முடியாது. என்னென்ன தில்லாலங்கடி வேலை இந்த உக்ரைன் பார்த்துட்டு இருக்குது பாருங்க. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும். இந்த யூகேவை சேர்ந்த 127 கம்பெனி என்னப்பாச்சு போய் கேட்க முடியுமா உங்களால? இல்ல கேட்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் காண்டு இருக்குதான் செய்யும். நான் ஓப்பனாவே கேட்கிறேன், உக்ரைனால கேட்கவே முடியாது. அதுக்கான
தகுதியே உக்ரைனுக்கு கிடையாது. போய் உக்ரைன்ல இருக்கிற இந்த 127 கம்பெனி மேல சாங்ஷன் போன்னு சொல்ல முடியுமானா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனா இதுக்கு மாதிரி நம்ம அமைதியா இருக்கிற நம்ம மாதிரி நாடுகள் கிட்ட வந்து வாலாட்டுறதுல அவங்களுக்கு அதிகமா என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த உக்ரைனுக்கு. சரி, ஓகே, வயிற்றுச்சல் இருக்குதான் செய்யுது. இப்ப மெயினா மேட்ருக்கு வந்துரும். இப்போ இது போல குற்றச்சாட்டு வச்சதுக்கு செக் ரிப்பப்ளிக் நிராகரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இந்தியா கிட்ட MI8 ஹெலிகாப்டர் இருக்கு, அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுல சாங்ஷன் இருக்கிறதுனால இது போல சில விஷயங்களை வாங்கவும் கொடுக்கவும் முடியாம இருக்கு. இப்போ செக் ரிப்பப்ளிக் நம்மளுக்கு கொடுக்கறதுனால இது போல விஷயங்களை இந்தியாவுக்கு கொடுக்க விடாம தடுக்கிறாங்களா? ஏன்னா செக் ரிப்பப்ளிக் இந்தியாவுக்கு கொடுக்கறதுனால அதோட காஸ்ட் அதிகமாகுது, எல்லாத்தையும் எங்களுக்கே கொடு, வேற யாருக்கும் கொடுக்காத அப்படிங்கறது போல மிரட்டுறதுக்காக இது போல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அப்படின்ற போல கேள்வி எல்லாம் வருது. இது போல பல கேள்விகள் இந்த பிரச்சனையில இருக்கு. எதுவா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ட்ரோனு உக்ரைனால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சர்ஃபேஸ் வெசல் ட்ரோன் சொல்லுவாங்கல்ல, அதோட இப்ப அதிநவீனப்படுத்தப்பட்ட மாடல் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இந்த ட்ரோன் அப்படியே இந்த ரஷ்யாவோட நிலைகள்ல ஏதோ ஒரு கப்பல் நின்றுனா தாக்குறதுக்காக அனுப்பிவிடலான்னு அனுப்பி விட்டுக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த படகு இப்ப கரை ஒதுங்கிருச்சு, அதுவும் கிரீமியால கரை ஒதுங்கிருச்சு. அந்த வழியா போயிட்டு இருந்த ரஷ்யா சோல்ஜர் இங்க என்னமோ கிடக்குதப்பா அப்படின்னு போய் பார்த்தாதான் தெரிஞ்சுக்குது எந்த டேமேஜுமே இல்லாம அப்படியே புத்தம் புது ஐட்டமா ரஷ்யாவுக்கு கிஃப்டா அனுப்பி வச்சுக்கிறாங்க போல இருக்குது உக்ரைன். ஏங்க உக்ரைன், நாங்க கொடுக்கறது இருக்குங்க, நீங்க ஏங்க கொடுத்தீங்க உங்களோட போட்டை இப்படி ட்ரோனை டெக்னாலஜியை கொடுத்துட்டீங்களே ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த ட்ரோன் இப்ப ரஷ்யா கிட்ட மாட்டிடுச்சு. இந்த ட்ரோனை பார்க்கும் போதே சொல்லிட்டாங்க இது அட்வான்ஸ் பண்ணப்பட்ட மாடலு. இந்த மாடலோட நேவிகேஷன் சிஸ்டம், அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபுல்லி ஸ்டார்லிங்க் பேஸ்டா இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கூமாச்சியாட்ட ஒண்ணு இருக்குல்ல, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் இது ஸ்டார்லிங்கால இயங்கக்கூடிய ஒரு ட்ரோனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாலே போதும் இந்த ட்ரோன்ல வேலை செய்யாது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம எதுனா அக்கா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உள்ள எடுத்துட்டு போயிருக்கிறாங்களாமா. இதே போல 2022 நினைக்கிறேன், அக்டோபர் மாசம் நினைக்கிறேன், அந்த சமயத்துல இதே கிரீமியா பகுதியில இன்னொரு ட்ரோன் வந்து கரை ஒதுக்கி இருந்தது. அது இதுக்கு முந்தின வருஷன். ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு அப்கிரேடேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, அது வந்து பழைய ட்ரோன், இது வந்து புது ட்ரோன். இது 2 இமேஜ் கிடைச்சிருந்தது, அது நான் உங்களுக்கு எட்டு வந்து இருக்கிறேன். அதாவது ரஷ்யா வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் மூலியமா சப்ரஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ட்ரோன்கள் தான் பெருந்தொல்லையா இருக்கு ரஷ்யாவுக்கு. எப்படி இருக்கும்போது நீ ஏன் ரஷ்யா கஷ்டப்படுற, நான் தர உனக்கு எடுத்துக்க அப்படிங்கிறது போல இந்த ட்ரோனை வந்து ரஷ்யாவுக்கு அமுச்சு வச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க எப்படி நம்ம மேல மறைமுகம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் வைப்போம் இல்லையா? நான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசுறாங்களா, அப்புறம் நமக்கு வாய் இருக்கிறா நம்மளும் பேசுவோமா இல்லையா? இந்த உக்ரைனோட அதிபர் மறைமுகமா ரஷ்யா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இது போல ட்ரோனை கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்றது போல கொடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இவங்களோட பத்திரிகை சொன்னதுதான் டைட்டானியம் போலாண்டுல பில்லிங் அட்ரஸ்ல இருக்குதுன்னு ரஷ்யா ஏற்றுமதி பண்ண ஆளுங்களாச்சு இவங்களாம். இதெல்லாம் பண்ணாமையா இருப்பாங்க, வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கான விளக்கம் இது போல ஏதாவது பகிரப்பட்டு ஷேர் ஆச்சுன்னா இதுக்கான விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா குற்றச்சாட்டுங்கிறது எப்படி வேணா வச்சிடலாம் இல்லையா? அதுக்கான பதில் சொல்லும் போதுதான் வழி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த உக்ரைனோட அதிபர் மறைமுகமா டீலிங் வச்சுக்கிறார் ரஷ்யா கூட. நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம், அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டே இருப்போம். யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து டெக்னாலஜி எல்லாம் வரும். உங்களுக்கு நான் ஒரு பார்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஹமாஸ்க்கு எப்படி கொடுத்ததா ஹமாஸ் சொன்னாங்க இல்லையா, கொடுத்துருப்பாருங்க இவரு. ஏன்னா எஜிப்ட்ல மாமியார் பேர்ல ஒரு வீடு வாங்கியிருந்தாரு இல்லையா, அப்பவே தெரிஞ்சுக்கணும் இவர் யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு. இப்ப நல்லபடியா தெரிஞ்சுக்கலாம். இது போல அதிநவீனமா என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கோ யூரோப்பியன் கிட்ட இருந்து வாங்குற மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் எல்லாம் ஒரு பீஸ் எந்த டேமேஜுமே இல்லாம ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு அதை வச்சு விளையாடிட்டே இருந்தாங்கன்னா, வேணும் வேணும்னு கேட்டு பிளாக்மெயில் பண்ணி விளையாடிட்டே இருந்தா இந்த போர் எத்தனை வருஷத்துக்கு முன்னே இழுத்தா எல்லாம் திவாலாகி போயிடுவாங்க. அப்புறம் போய் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு நம்ம பங்கு போட்டுக்கலாம், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க நீங்க அதுக்கப்புறம்னு டீல் போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லையா? சரி விடுங்க, இவரை பத்தி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும். இப்ப நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். யூகேவோட இன்டெலிஜென்ஸ் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எப்பவுமே விட்டுட்டு இருப்பாங்க, இப்ப அது போலதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யாவோட இன்வென்ட்ரியில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதிக அளவுல டிப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அதுவும் 15% ரஷ்யாவோட மெயின் பேட்டில் டேங்கோட இன்வென்ட்ரி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க.
இப்ப வரைக்கும் 2700க்கும் மேற்பட்ட ரஷ்யாவோட டேங்குகள் ஒண்ணு உக்ரைனியன்ஸ் புடிச்சிருப்பாங்க, இல்ல டெஸ்ட்ராய் ஆயிருக்கும், அப்படி இல்லையா டேமேஜா ஆயிருக்கும் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இது கூடவே 93 பிக்ஸ்டு விங் ஏர்கிராப்ட காலி பண்ணிக்கிறாங்க உக்ரைன். 132க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டரை காலி பண்ணிக்கிறாங்க. 320க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை காலி பண்ணிக்கிறாங்க. 1300க்கும் மேற்பட்ட ஆர்டிலரிகளை காலி பண்ணிக்கிறாங்க. 7100க்கும் மேற்பட்ட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் காலி ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதை வச்சு பார்க்க போது பல வகையான ஆயுதங்களையும் ரஷ்யாவோடது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறது புரிய வருது. ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால யூகே அதிக அளவுல நியூட்ரலைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பை பை.